Hey everyone, it's me, Lord DRX. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நேற்று ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட என்கோர் ட்ரைலரோட பிரேக் டவுனர் கிடையாது, ரிவ்யூவர் கிடையாது. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி அபவுட் தி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருக்குல்ல, அது ரீரிலீஸோட ட்ரைலர் தான் இது. அது என்கோர் வெர்ஷனாக மாற்றி இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக அந்த ட்ரைலர் கார்ட்டில் ஃபுல்லாகவே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் ரிலீஸ் ஆன அந்த படத்தில் இருக்க எபிக் சீன், மேசிவ் சீன் அண்ட் நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட்டை மட்டும் கட் பண்ணி ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட்லி சினிமா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்சல்யூட்லி ட்ரைலர். ஓகே, இப்போ எதுக்கு இது திடீர்னு ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி அதான் சொல்கிறேன், ஒரு பிக் மார்க்கெட் தியரியே இருக்குது. அது என்ன தியரினா, இந்த வருஷம் December 12 டியூன் சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுதுங்க. அந்த மூவிக்கு தேட்டர் அதிகமாக கிடைக்கும் இப்போ ஐஎம்எக்ஸ் தேட்டர். பிகாஸ் அவங்க கேப்சர் பண்ணல, ஐஎம்எக்ஸ் கேமராலாம் கேப்சர் பண்ணனால மோர்லி 1000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐஎம்எக்ஸ் தேட்டரில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க கேமரா யூஸ் பண்ணனால இந்த உலகத்தில் எல்லா ஐஎம்எக்ஸ் தேட்டர்லேயும் இந்த படம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வரும். அதோட ஒரு 1 வீக் ஒரு 2-3 days கழிச்சு ரிலீஸ் ஆகிடும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இருக்குல்ல. அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு 10-15% தேட்டர் தான் கொடுப்போம், முழுக்க நாங்கள் டியூனுக்கு தான் கொடுக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. இது எங்களுக்கு எங்கள் மார்க்கெட்லேயே ரொம்பவே அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. டூம்ஸ்டே இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் MCU. ஏன்னா ஆர்ட் டீச்சர் டாக்டர் டூம் இருக்குன்னா, ஏன்னா இப்போ வர ரிலீஸ் ஆன ட்ரைலர்ஸும் பிக் சினிமேட்டிக்காக இருக்குது. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். அப்புறம் அவங்க 2 months இன்ஃபினிட்டி விஷன் சொல்லி தி ஃபார்மட் லைக் ஐஎம்எக்ஸ் தேட்டர், ஐஎம்எக்ஸ் ஃபார்மேட். ஐஎம்எக்ஸ்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன்றாங்க. இப்போ இந்த ஒயிட் ஸ்க்ரீன்னா இவ்வளோ தான் வரும். திஸ் இஸ் அ லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன். ஆரிஜினலே வெர்டிக்கல்லையும் இஸ் பிக்கர் தென் அ நார்மல் ஸ்க்ரீன் கம்பேரிட்டிவ்லி. இப்போ பிளான் பண்ணுறாங்க. சரி ஓகே, வாங்கிட்டு நான் ஏன்டா கெஞ்சணும், எனக்கே நான் தனியாக ஒரு சினிமேட்டிக் திங்கை நான் ரெடி பண்ணுறேன் சொல்லி அவன் பண்ணுறான். பட் இது இந்த அளவுக்கு ஓகே அவன் தெரியல. இந்த இன்ஃபினிட்டி விஷனுக்கு ஒரு ட்ரையல் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஃபோனில் பார்க்க இட்ஸ் கிரேட்டர், பட் தேட்டரில் இட்ஸ் அவுட் ஒர்க் வி டோன்ட் நோ. அதை சொல்ல போனால் இப்போ அந்த ப்ராக்டிக்கலுக்காகவும் எப்படி சொல்ல, அந்த ப்ராக்டிக்கல் திங்காகவும் தென் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் திரும்பி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோரை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரீரிலீஸ் பண்ணுறதுனால இந்த தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கிட்ட கனெக்ட் ஆகிறா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்பாங்க, பீப்புள் கனெக்ட். செகண்ட் பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டிங். இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோர் எப்படினாலும் ஒரு $1 million கிட்ட வர சான்ஸ் இருக்குது. 1 billion 1 million to some millions வர சான்ஸ் இருக்குது. தேர்டு இது ஒரு ப்ராக்டிக்கல் எஃபர்ட்டாகவும் வந்துடுது. சரி, இப்போ இதில் இந்த ஓகே ஆயிடுச்சுன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்க்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் மீன்ஸ் ஸ்க்ரீனிங் கரெக்டாக அமைஞ்சிடும் சொல்லி ஒரு நம்பிக்கை வரும். ஃபோர்த்து ஸ்டோரியோட டெப்த் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட சீக்குவலாக தான் இது அமையுது. அதாவது அந்த எண்ட் கேம் முடிஞ்ச கையோட டூம்ஸ்டே நடக்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறனாலையும் இட்ஸ் வெரி வெரி நோட்டபிள் திங்காகவும் அமையுது. அதனாலே எல்லா ஃபேன்ஸும் எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸும் திரும்பி பார்ப்பாங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோரை. அந்த விஷயம் இல்லை. பட் இன்னும் ஒரு சோகக்குரிய விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இன்னும் இன்ஃபினிட்டி விஷன் வரலை. அப்படி வந்திருந்தாலும் நோட்டபிள் சம் தேட்டர்ஸில் மட்டும்தான் நம்ம comparatively bigger like IMAX. It's a smaller. What I mean smaller-na, அந்த பிஸ்னஸ் வேல்யூவும் சரி, அந்த ஸ்க்ரீன் வேல்யூ இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலாம் உங்களுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேட். அந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கோட ப்ரோமோ மாதிரினா இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோர் அதோட ட்ரைலர் மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, சிம்பிளிஃபைடாக சொல்ல போனால். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. ஆனால் நார்மலி ஐஎம்எக்ஸோட டிக்கெட் காஸ்ட் கம்பேரிட்டிவ் லோக்கல் தேட்டரோட நார்மலைஸ் ஸ்க்ரீன் தேட்டர் ரேட் அதிகம் தான். இவங்க 200-180 சார்ஜ் பண்ணால் அவங்க டைரக்ட்லி 500 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஐஎம்எக்ஸில் போய் பார்க்குறவங்களுக்கு சில டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. தமிழ் டப்பிங் மோஸ்ட்டாக கிடைக்காது, இங்கிலீஷ் டப்பிங் மட்டும்தான் இருக்கும். பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அந்த இது குட்டாக இருக்கும். இன்னும் சொல்ல மாதிரி ஒரு இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எனக்கு ஒரு ட்ரைலர் இருக்குல்ல, அதில் தமிழ் டப்பிங்கை பார்த்தேங்க. தமிழ் டப்பிங்கை பார்த்தோன்னே எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டேன். அந்த வாய்ஸை நான் சொல்ல விருப்பப்படல. நீங்களும் அந்த ட்ரைலரை பார்த்து வைரீங்க. ஏன்னா நான் அந்த தேட்டருக்கு போகும்போது ஆசையாக போயிருந்தேன். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரைலர் பார்த்துட்டு.
எப்படி இருந்தாலும் இந்த படத்தை திரும்பி ரீடப் பண்ண மாட்டாங்க. நம்ம விட்டதை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டப்பிங்கில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எல்லாருமே இங்கிலீஷ்லேயே போய் பார்த்துக்கோ. உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் ஏதாச்சும் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. இப்போதைக்கு உங்கள் வைப்பது உங்களின் நான் லார்ட் டிஆர்எக்ஸ். பாய்.